ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் மார்க்கு 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறான் என்றார். Whoever does God's will is my brother and sister and mother. இந்த வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடம் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். பேதுரு மீன்களை பிடிக்க முழுவதும் பிரயாசப்படுகிறார், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி அவர் செய்த போது திரளான மீன்கள் அகப்பட்டது. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் மீன் பிடித்தல் தொழிலில். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அங்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய சித்தம் ஒருவேளை ஆண்டவர் காண்பிக்கிற வழி இந்த உலகத்திற்கு முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடக்கும்போது நிச்சயம் அதில் நன்மை உண்டு, அதில் தீமை இல்லை. எனவே தெய்வ சித்தத்திற்கு நேராய் திரும்புவோம். ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். நாம் அவருடைய சொந்தக்காரர்கள். ஸோ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாய் முன் செல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.